சென்ற பாகத்தின் தொடர்ச்சி. ஓடிட்டே இருந்தவன் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட ஒரு பெரிய ஆழமாத்துடைய விழுதுகள்லாம் தூங்கிட்டு இருக்குது. ஓடி போய் அதை தோத்திக்கிட்டான். ஆனால் அந்த விழுது கீழே பார்த்தா பயங்கரமான கிணறு, வட்டமான ஒரு கிணறு. அதில் விழுந்தால் யாரும் பிழைக்க முடியாது. அந்த மாதிரி பெரிய கிணறு. இவனோட லக்கு ஓடி போன வேகத்தில் அந்த விழுதை பிடிச்சி தொங்கிட்டான். அப்படியே ஒரு வேலை விழுதோட சாட்சி வேகமாக சரிந்தான்னு வைங்க, அந்த பக்கம் விஷமுள் புதரு. அங்கே ஏற்கனவே இந்த புறாவு காக்கா குருவிகள்லாம் நாம்பி அந்த செடியை கொண்டு வச்சுருக்குது, பாடியில் வச்சுருக்குது. அதுங்க நல்ல வேலை அப்பாடான்னு பெருமிச்சு விட்டு விழுது பிடிச்சி தொங்கிட்டான். அந்த பக்கம் போனால் விஷமுள் போல் செத்து போயிருப்போம். தகுந்திக்கு வந்து ஏமாந்து விட்டுருந்தோமோ, பிடிக்காம விட்டுருந்தோமோ, விழுதுலேருந்து கீழே விழுந்து கிணத்துக்குள்ளே செத்துருப்போம். இந்த புளி என்ன பண்ணுது பார்த்தா, புளி தெரியாமல் இருக்குமா, அது வந்து கரெக்டாக ஹோட்டல் வந்து உட்காந்துடுது. டேய், ஒன்று விஷமுள்ள புள்ள போனீங்கன்னா அங்கே போய் சாவு, கையை விட்டீங்கன்னா கீழே விழுந்து சாவு, இப்படி வந்தீங்கன்னா நான் உன்னை போட்டு எழுந்திருவேன், வாடா அப்படின்னு அது உட்காந்துடுது. இப்போ என்ன வரைக்கும் பிடிச்சி தொங்கிட்டே இருப்ப, கை வலிக்குமில்ல. சரி, இந்த புளி போட்டு எதுவும் பண்ணலாம். மொத்தத்தில் இப்போதைக்கு மரத்து மேலே ஏறி போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு விழுதை பிடிச்சி ஏறுறான். இனி ஒரு 2 அடி ஏறின்ட்டானா மரத்து மேலே உட்காரலாம். அப்போ திடீர்னு என்ன, இப்போ மேலேருந்து சரியான நாகவாம்புன்னு படம் எடுத்து இவனை பார்க்குது. என்னென்ன அக்குறமாக்குது அப்படின்னு இவனை எச்சா திக்கல. இன்னும் அந்த பாம்பு சொல்லுது, வா வா, இது வரைக்கும் நான் 99 பேர்த்த சாத்தியாச்சு, உன்னை சாத்திட்டுனா செஞ்சுரி, சந்தோஷம், வா வா அப்படின்னு ஆனந்தமாக சிரிச்சுட்டு அது வாவான்னு படம் எடுத்து ஆடுது. நல்லா நினச்சி பாருங்கள் அவன் நிலமைய. மேலே பாம்பு, கீழே கிணறு, அந்த பக்கம் விஷமுள், இந்த பக்கம் புளி, நடுவில் விழுத பிடிச்சி கிச்சின்னு தொங்குறான். இதன் தொடர்ச்சி தொடரும்.